ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு 45 வயசுள்ள ஒருத்தருக்கு மத்தியானம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அவருக்கு பேச்சு வரலை. ஒரு அரை மணி நேரத்துக்கு, அதே அரை மணி நேரத்துக்கு வலது கையை தூக்க முடியல. அப்புறம் அந்த அரை மணி நேரம் கழித்து அவர் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டு அவருக்கு. அதாவது பேச்சும் வந்துடுச்சு, கையும் நார்மல் ஆகிடுச்சு. இருந்தாலும் பக்கத்தில் ஒரு நரம்பு டாக்டரை அவர் காமிக்க போயிருந்தார் சாயங்காலம். அப்போ அவர் மூளைக்கு எம்ஆர்ஐயும் சிடியும் எடுத்தார். சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ரெண்டுமே எடுத்து பார்த்தாரு. ரெண்டுலேயும் ஒன்றுலையுமே தெரில, நார்மலாக இருக்குது ரெண்டுமே. இருந்தாலும் அவர் ஸ்ரீதர் ஒரு வாட்டி அவரோட ஹார்ட்டை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனுக்காக கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் அவரை பார்த்தேன். ஸோ அவரோட ஹார்ட்டை கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணி பார்த்ததில், அதாவது எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஹார்ட்டில் முக்கியமான வால்வு, அதாவது மைட்ரல் வால்வ்னு ஹார்ட்டில் இடது சைடு இருக்கக்கூடிய வால்வ் நல்லா சுருங்கி ஹார்ட்டில் இடது சைடு சேம்பர், அதாவது லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம்பரில் ஒரு பெரிய ரத்தக்கட்டு கிளாட் அப்படியே டான்ஸ் மாதிரி அப்படியே ஆடிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த கிளாட், அதாவது ரத்தக்கட்டுலேருந்து ஒரு சின்ன துகள் அதுலேருந்து உருகி மூளைக்கு போய், அது ஹார்ட்லேருந்து மூளைக்கு எம்போலைஸ் ஆகி போய் ஒரு மைனர் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது ரெக்கவர் ஆகிருக்கு. அதனால அவருக்கு அது சிடிலையும் எம்ஆர்ஐலையும் அது தெரியலை, நார்மலாக இருக்குது. இதுக்கு பேர் நம்ம டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 24 மணிக்கூருக்குள்ளே ஒரு பேச்சு வராமல் இருக்கிறது, இல்லை கை கால் பலவீனமாகிறது, 24 மணிக்கூருக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுறது. ஸோ நிறைய டைம் ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் வந்திருக்கும், பட் சிடி எம்ஆர்ஐ நார்மலாக இருக்கும், ஆனால் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு இப்போ அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறதுக்கு ஹெப்பாரின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் 5 days நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம். ப்ளஸ் அந்த வால்வு சுருக்கத்தை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு அந்த ஆன்ஜியோ மூலமாட்டு அந்த வால்வை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வால்வு சுருக்கத்தினால தான் ரத்தக்கட்டு உருவாயிருக்கு, அதனால தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ அந்த வால்வை கம்ப்ளீட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ மெனி ஆஃப் த டைம்ஸ் ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்கு இல்லைனா ஸ்ட்ரோக் போல உள்ள சிம்டம்ஸுக்கு ஹார்ட்டு தான் மூல காரணமாக இருக்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸ்ட்ரோக்கு இல்லைனா ஸ்ட்ரோக் போல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி கார்டியாக் எவாலுவேஷன், அதாவது ஹார்ட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது.